ஜாய் ஸ்ரீராம். ஜி தமிழ் அருள்கணி செல்வங்கள் அனைவருக்கும் இன்று அதிகாலையில் காண காத்திருக்கும் ஒரு அற்புதமான திருக்கோயில் லவன் குசன் என்று சொல்லக்கூடிய ராமச்சந்திர மூர்த்தி குரு ராகவேந்திரரின் மூல ஆதார மூர்த்தியாக விளங்கிய ஒரு லவனும் குசனும் பூஜை செய்த அருள்மிகு சௌந்தராம்பிகை உடனமர் அருள்மிகு லவபுரீஸ்வரர். எப்பேற்பட்ட திருக்கோயில்! அருள்மிகு லவபுரீஸ்வரர் திருக்கோவில் மற்றும் வளம் தரும் வனதுர்கை திருக்கோவில், கோயம்பேடு. भज विश्वनाथं विश्वंभरं, भज विश्वनाथं विश्वंभरं, गंगाधरं दिगंबरं वरं, गंगाधरं दिगंबरं वरं, भज विश्वनाथं विश्वंभरं, भज विश्वनाथं विश्वंभरं. डमडमित ढमडमित कृत डमरुनादं, डमडमित ढमडमित कृत डमरुनादं, तग तगिट नादं मृदङ्गं, झन झनन झन झनन कृत मुखरिनादं, झन झनन झन झनन कृत मुखरिनादं, पनि सनि परिम पमरि वरवेद घोषं, पनि सनि परिम पमरि वरवेद घोषं. இந்த லவபுரீஸ்வரரை வந்துங்க இந்த நன்னாளில் பார்த்தவர்க்கும் பார்த்துவிட்டு பகிர்ந்து கொள்பவர்க்கும் புண்ணியம். அருள்மிகு லவபுரீஸ்வரருக்கு நடக்க இருக்கும் இந்த அபிஷேகம் நமது அருள் நேரத்தை அள்ளித்தர காத்திருக்கிறது. उषःसन्ध्या समासन्ना जना स्वत्सेवनोत्सुकाः, उत्तिष्ठ त्वं जगन्नाथ सुप्रभातं वदामि ते. भगवन् सङ्गमेश त्वम् उत्तिष्ठ वरदो भव, उत्तिष्ठ त्वं जगन्मातः सुकाल्यां वेदनायिके. मातः प्रपन्नजनकामितदानशीले, शीतांशुचूडहृदयाम्बुजपीठवासे, वेदाम्बिके विधिमुखैर्विबुधैर्सुपूज्ये, श्रीसङ्गमेश दयिते तव सुप्रभातम्. तव सुप्रभातमखिलाण्डनायिके, भवतु प्रभूतमहिमोज्ज्वलाकृते. भवसागरोत्तरणकर्णधारिके, जय सङ्गमेश दयिते दयाम्बुधे. प्रभातकालः समुपागतोऽसौ, प्रभूतकान्तिप्रसराधरित्री, विहङ्गवृन्दानि समुत्सुकानि, वदन्ति शम्भो तव सुप्रभातम्. ब्रह्मादिदृक्षुत्सनकादियुक्तो भक्त्या बहिस्तिष्ठति विश्वयोनिः, विष्णुस्तथोच्चैस्तव पाञ्चजन्यम्
हृद्घोषयन् गायति सुप्रभातम् इन्द्राग्निवैवस्वतयातु नाथ यातपतिस्पर्शनवस्वधीशाः ईशानशम्भो तव दर्शनार्थम् अभ्यागता शङ्कर सुप्रभातम् सिद्धाश्च विद्याधर यक्षरक्षो भूताप्सरः किन्नरगुह्यकाश्च गन्धर्वसंज्ञाः पिशाचवृन्दाः गायन्ति शम्भो तव सुप्रभातम्. மன்னர் எப்படியோ அப்படியே மக்கள் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் மன்னர்கள் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப துர்க்கையின் வடிவங்களை ஏற்படுத்தி கொண்டனர். மக்களும் அதற்கேற்ப வழிபடத் தொடங்கினர். ஆயினும் மகிஷாசுரமர்தினி மற்றும் வனதுர்கை இன்றும் சிறப்பான வழிபாட்டில் சிறப்புற்று விளங்குகின்றனர். அகத்தியரால் ஸ்தாபித்து வணங்கப்பட்ட வனதுர்கை தமிழில் ராமாயணம் எழுதிய கவி சக்கரவர்த்தி கம்பனின் ஆத்மார்த்த தெய்வம் கதிரமங்கல வனதுர்கை ஆகும். வடமொழியில் ராமாயணம் எழுதிய வால்மீகிக்கும் கோயம்பேடு தலத்தில் எழுந்தருளும் வனதுர்கையே ஆத்மார்த்த தெய்வம். அன்று வால்மீகிக்கும் வன்னி மரக்காட்டில் இரு பனை மரங்களுக்கு இடையே வானில் இருந்து இறங்கி வந்த ஒளியே வனதுர்கை. இப்போ அருள்மிகு சௌந்தராம்பிகை, அந்த அம்பிகையினுடைய பேரை சொல்லும் போதே சௌந்தரியம் வீட்டில் நிலைத்திருக்கும். இப்பேற்பட்ட இந்த அருள் நேரத்தில் சௌந்தராம்பிகைக்கு நடக்கும் அபிஷேகத்தை காண கண்கள் மறுக்குமா? भक्तास्त्वदीया सकलत्र पुत्राः स्नात्वा भवध्याननिमग्नचित्ताः बद्ध्वाञ्जलिं मूर्ध्नि विदृक्षवस्ते तिष्ठन्ति शम्भो तव सुप्रभातम्. त्वत्सेवयोत्सुकतया पवनो भवानी कावेरिका जलकणान् परिगृह्य मन्दम् आदिपुष्पनिवहोद्गतगन्धवाहः श्रीसङ्गमेश्वर विभो तव सुप्रभातम्. पङ्केरुहप्रियतमोऽपि सुवर्णसूची सङ्काशरश्मिनिवहैस्तव पादयुग्मम् नीराजयन्नचिरतोऽयमुदेश्य दीह श्रीसङ्गमेश्वर विभो तव सुप्रभातम्. बर्हिर्मुखाः सवनिताः परिपूतचित्ताः तेहर्मुखे सपदि सङ्गममग्नगात्राः द्वारोपकण्ठभुवि सन्ति विनीतवेषाः श्रीसङ्गमेश्वर विभो तव सुप्रभातम्. யாருமே உலகத்தில் தன்னோட தெய்வம் என்று சொல்லக்கூடிய ஆராதன மூர்த்தியினுடைய கையெழுத்தை போட்டதே கிடையாது, குரு ராகவேந்திரர் தவிர. இப்போ சில பேருக்கு கையெழுத்து போடும்போது அந்த கையெழுத்து மேல் நோக்கி இருந்தால் இறையருள் கிடைக்கும், அதாவது குறிப்பாக சொல்கிறாங்க 45 டிகிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த கோவில் குறைஞ்சது இந்த கோவிலினுடைய சிற்பக்கலைகள் இதெல்லாம் 1500 வருஷத்துக்கு முற்பட்டதாக இருக்கலாம். ஏன்னா 11 குஷன் பூஜை பண்ணியிருக்காங்கன்னா. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ஒரு அற்புதமான அலங்காரமான ராஜ திவ்ய தரிசனம் இங்கே. ராமனின் ஆணையால் சீதை 2ஆம் முறை தனியே வனவாசத்தில் இருக்கும்போது 2 ஆண் குழந்தைகள் பிறந்தனர். இக்குழந்தைகளுக்கு லவகுச என்றுதானே பெயர். அக்குழந்தைகளில் ஒருவரான லவபுதல்வரால் உருவாக்கப்பட்டவரே இந்த லவபுரீஸ்வரர். சீதையை போன்று எந்த ஒரு ஆடம்பரமும் இன்றி எளிய தோற்றத்துடன் காதில் பனை ஓலை சுருளை மட்டும் அணிகலனாக அமைய பெற்ற அபூர்வமான துர்க்கை வனதுர்க்கை. வன்னி மரத்தின் எதிரே வனதுர்க்கை
தனி சன்னதியாக உள்ளது. தினந்தோறும் சூரியன் உதிக்கும் பொழுது கதிரொளியால் லவபுரீஸ்வரை வணங்குவதும், மாலை அஸ்தமனம் அடையும் பொழுது தன் ஒளிக்கதிரினால் வனதுர்கையை வழிபடுவதும் சிறப்பு வாய்ந்த நிகழ்வாகும். இப்போ பார்த்தீங்களா, அலங்காரம்னா சிவபெருமானுடைய அலங்காரம் எவ்வளோ அருமையாக இருக்குது தெரியுமா? அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நாங்கள் போனப்போ அந்த கோவிலினுடைய அலங்காரத்தை ரசித்து ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தோம். அந்த அலங்காரத்தை நீங்களும் பார்த்து மகிழுங்கள். जटाकटाः सम्भ्रमभ्रमन्निलिम्पनिर्झरी विलोलवीचि वल्लरी विराजमानमूर्धनि धगद्धगद्धगज्ज्वलल्ललाटपट्टपावके किशोरचन्द्रशेखरे रतिः प्रतिक्षणं मम हराधरेन्द्रनन्दिनी विलासबन्धुबन्धुरस्फुरद्रुगन्धसन्तति प्रमोदमानमानसे कृपाकटाक्षधोरणि निरुद्धदुन्दरापदि रुचिद्दिगम्बरे मनोविनोदमेतु वस्तुनि. இப்போ எல்லாருக்கும் ஒரு ஆசை வந்துடுச்சு இல்லையா? ஏன் சுவாமி, அபிஷேகத்தை காமிச்சிங்க, அலங்காரத்தை காமிச்சிங்க, உற்சவர், அந்த உற்சவரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ அற்புதமான ஒரு ரம்யமான கண்களை ஈர்க்கும் அழகு அல்ல, மனதை ஈர்த்து கவலை தீர்க்கும் அலங்காரமாய் உற்சவர் சந்நிதியில். जटाभुजङ्गपिङ्गळस्फुरत्फणामणिप्रभा कदम्बकुङ्कुमद्रवप्रलिप्तदिग्वधूमुखे मदान्धसिन्धुरस्फुरत्वगुत्तरीयमेदुरे मनोविनोदमद्भुतं बिभर्तुभूतभर्तरि सहस्रलोचनप्रभृत्य शेषलेखशेखर प्रसूनधूलिधोरणि विधूसराङ्घ्रिपीठभु भुजङ्गराजमालया विबद्धजाटजूटक श्रियै चिराय जायतां चकोरबन्धुशेखरः. ललाटचत्वरज्वलद्धनञ्जयस्फुलिङ्गभा निपीतपञ्चसायकं नमन्निलिम्पनायकं सुधामयूखलेखया विराजमानशेखरं महाकपालिसम्पदे शिरोजटालमस्तु नः कराळफालपट्टिका धगद्धगद्धगज्ज्वलद्धनञ्जयाहुतिकृत प्रचण्ड पञ्चसायके धराधरेन्द्रनन्दिनी कुचाग्रचित्रपत्रक प्रकल्पनैकशिल्पिनि त्रिलोचने मतिर्मम. नवीनमेघमण्डली निरुद्धदुर्धरस्फुरत् कुहूनिशीधिनि तमः प्रबन्धबन्धकन्धर निलिम्पनिर्झरी धरस्तनोतु कृत्तिसिन्धुरः कलानिदानबन्धुरश्रियं जगद्धुरन्धरः प्रफुल्लनीलपङ्कज प्रपञ्चकालिमच्छटा विडम्बिकण्ठकन्धरा रुचिप्रबन्धकन्धरं स्मरच्छिदं पुरच्छिदं भवच्छिदं मखच्छिदं गजच्छिदान्धकच्छिदं तमन्तकच्छिदं भजे. अगर्व सर्वमङ्गला कड़ा कदम्ब मञ्जरी रसप्रवाह माधुरी विजृम्भणा मधुव्रतं स्मरान्तकं पुरान्तकं भवान्तकं मथान्तकं गजान्तकान्धकान्तकं तमन्तकान्तकं भजे. जयत्पदभ्रविभ्रमभ्रमद्भुजङ्गमस्फुरत् धगद्धगद्विनिगमत्कराळफालहव्यवट् धिरिद्धिविद्धिमिध्वनं मृदङ्गतुङ्ग मङ्गलध्वनिक्रम प्रवर्तित प्रचण्डताण्डव शिवः. दृशद्विचित्रतल्पयोर्भुजङ्गमौक्तिकस्रजो गरिष्ठरत्नलोष्ठयो सुहृद्विपक्षपक्षयो तृणारविल्दचक्षुषो प्रजामही महेन्द्रयो समं प्रवर्तयन् मनः कदा सदा शिवं भजे. कदा निलिम्पनिर्झरी निकुञ्ज कोटरे
सदेव सन्विमुक्तदुर्मतिः सदा शिरस्थमञ्जलिं वहन् विमुक्तलोललोचनो ललाटपाललग्नकशिवेति मन्त्रमुच्चरं कदा सुखी भवाम्यहम्. இப்போ இந்த அலங்காரமான உற்சவரை பார்த்த கண்கள் ஒரு விஷயத்துக்காக ஏங்கி நிற்கும். என்ன விஷயம்? இந்த கோவிலில் இருக்கும் தட்சிணாமூர்த்தி. ஏன்னா இது குரு தோஷ நிவர்த்தி ஸ்தலம்னு சொல்லியிருக்கோம். இந்த ஸ்தலத்தில் குரு பகவான் அலங்காரமாய் ஒய்யாரமாய் காட்சி தருவது இங்கே. இந்த இடத்தில் துர்கை அழகாக சேவை சாதிக்கிறாங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை பேச போகிறோம். அதாவது துர்கை மட்டும் இருக்காங்களா, இங்கே ஒரு வனதுர்கையும் காணப்படுகிறாள். இந்த வனதுர்கைன்னு சொன்னாலே அந்த கோவிலின் பழமையை பறைசாற்றும் வகையில் அருமையான தரிசனம். செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலங்களில் இந்த அம்மனுக்கு பூஜை சிறப்பாக நடக்கிறது. இப்போ ராகு தோஷம், சர்ப்பதோஷம் இப்படியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஜாதகத்தில். அந்த மாதிரி இருக்கிற தோஷத்தை அன்னை பராசக்தி இங்கே வனதுர்கை வடிவில் காட்சி தந்து அனைவருக்கும் தோஷ நிவர்த்தியை உடனடியாக தீர்த்து தருகிறாள். அகிலாண்ட நாயகியே அந்தரியே சரணம், ஆதிக்கடவூர் வாழ் அபிராமியே சரணம், முகிலாக அருள் மாறி பொழிபவளே சரணம், மூண்டெழுந்த மதியொளியே சரணம் சரணம். அழகுக்கு அழகே ஆனந்த அழகே அபிராமி தாயே அருள் புரிவாயே, அமுதலிங்கேசரின் ஆருயிர் துணையே அபிராமி தாயே அருள் புரிவாயே, முழுதாகி நின்ற முத்தவள் நீயே அபிராமி தாயே அருள் புரிவாயே, மும்மைக்கும் தீமை நீக்கிடும் தாயே அபிராமி தாயே அருள் புரிவாயே, உலகத்தை காக்க ஓங்கிடும் உமையே அபிராமி தாயே அருள் புரிவாயே, உத்தமிய எழில் ஓங்கார வடிவே அபிராமி தாயே அருள் புரிவாயே, அழகில்ல விளையாட்டை செய்யும் அன்னையே அபிராமி தாயே அருள் புரிவாயே, அற்புதமாகிய முக்கண் அரசியே அபிராமி தாயே அருள் புரிவாயே, கருவுக்குள் கருவாகி உருவான அருவே அபிராமி தாயே அருள் புரிவாயே, திருமகள் போற்றும் திருமேனி கொண்டாய் அபிராமி தாயே அருள் புரிவாயே. இத்திருத்தலத்தில் உள்ள வனதுர்கையை ராகு காலத்தில் நெய் விளக்கு ஏற்றி பூஜிப்பதும், கோயிலில் வழங்கும் மஞ்சள் கயிற்றினை இரு பாலரும் கையில் அணிவதால் குடும்ப ஒற்றுமை ஏற்படும். கணவனை பிரிந்து வாழும் நிலையில் உள்ள பெண்கள் தவறாது 5 வாரங்கள் தொடர்ந்து இத்திருத்தலத்தில் பூஜை செய்தால் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை பூஜைக்கு ஏற்ற நாட்களாகும். ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகு காலத்தில் வழிபாடும், மறுநாள் திங்கட்கிழமை ராகு காலத்தில் வழிபாடும் செய்து இறையருள் பெறலாம். இப்போ இந்த திருக்கோயில் குறிப்பாக பிராமண தோஷம் என்று சொல்லக்கூடிய குரு, குரு என்றால் அந்தணன் என்ற பொருள். அந்தணன் என்றால் பிராமணன். சில பேருக்கு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குருவோடு ராகு பகவான் சேர்ந்திருப்பார், குரு பகவானோடு கேது பகவான் சேர்ந்திருப்பார், அல்லது குரு பகவானே அஸ்வினி, மகம், மூலம், திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த நட்சத்திரங்களில் யாருக்கெல்லாம் குரு பகவான் அமர்ந்து தன்னுடைய ஜாதக கட்டத்தில் இருக்கிறாரோ அவர்களுக்கு கண்டிப்பாக குருதோஷம் இருக்கும். குருதோஷம்னா என்னன்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இந்த குருதோஷம் இருந்தால் 2 விதமான காரியங்கள் வெற்றி பெறாது. எந்த சுபகாரியத்திற்கு சென்றாலும் தடை, குழந்தை பாக்கியத்தில் முக்கியமாக தடை. இங்கே அருள்மிகு ராமச்சந்திரமூர்த்தி என்று நம்மளால் பூஜிக்கப்படக்கூடிய அவருடைய குழந்தைகள் லவனும் குசனும் வந்து இந்த திருத்தலத்தில் அருள்மிகு லவபுரீஸ்வரரையும் அருள்மிகு சௌந்தராம்பிகை தாயாரையும் தரிசனம் செய்து இங்கே யாரெல்லாம் வர்றாங்களோ, இந்த கோவிலுக்கு யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் குருதோஷத்தை நிவர்த்தி செய்து தரணும் என்று சிவபெருமானை வேண்டிய காரணத்தினால்
இங்கே குருதோஷம் நிவர்த்தியாகிறது. உதய கதிர் போல் வண்ணம் படைத்தோய் அபிராமி தாயே அருள் புரிவாயே ஒயிலாக வருகின்ற கடவுரின் குயிலே அபிராமி தாயே அருள் புரிவாயே இதய சிங்காதனம் அமரும் எழிலே அபிராமி தாயே அருள் புரிவாயே இதமாக உணர்வூடும் இனிய பூம்பொழிலே அபிராமி தாயே அருள் புரிவாயே மாணிக்கமே பச்சை மரகத ஒளியே அபிராமி தாயே அருள் புரிவாயே மங்களமாம் எழில் குங்கும கடலே அபிராமி தாயே அருள் புரிவாயே ஆணி பொன்னே மின்னும் மின்னல் கொடியே அபிராமி தாயே அருள் புரிவாயே அழகிய மாதுளை முட்டின் அழகே அபிராமி தாயே அருள் புரிவாயே ஈன்றெடுத்த தாய் தந்தையர் அருளாலும் குரு அருளாலும் எல்லாம் அல்ல லவபுரீஸ்வரர் சொர்ணாம்பிகை சமேத அருளாலும் இங்கே பெரிய திருவிழாவாக ஒவ்வொரு பிரதோஷமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் ராகு கால பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே ஒரு வெள்ளிக்கிழமை 10-12 ராகுகால பூஜை நடக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு இங்கே அம்பாள் 6 அடி உயரத்தில் வனதுர்கையாக காட்சி தருகிறாள். இங்கே என்ன ஒரு பெரிய ஒரு விசேஷம்னா லவனும் குஷலனும் இங்கே தான் வந்து ஈண்டெடுத்தாங்க. அதனால் அவங்க வந்து முதன்மையாக வழிபட்ட ஸ்தலம் இது. 1400 வருடத்துக்கு முன்பாக இந்த ஆலயம் நிறுவப்பட்டுள்ளது. கோவிலுக்கு செல்லும் வழி சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அருள்மிகு லவபுரீஸ்வரர் மற்றும் வலம் தரும் வனதுர்க்கை திருக்கோவில். மீண்டும் நாளை காலை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாமக்கோல் பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் நல்ல நேரம் நாகராஜ். நன்றி, வணக்கம். ஸ்ரீ சிவார்ப்பணம்.